ஓகே, எல்லாம் விளங்குதா? எஸ் சார். இப்போ நாங்கள் எக்ஸஸ்ங்கிறது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். டேட்டா பேஸுங்கிறது நீங்கள் சம்டைம்ஸ் கேள்விப்பட்டீங்களா? ஐடி ஃபீல்டில் ப்ரொஜெக்ட்ஸ் செய்யப்படுது. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்குறதுல அல்லது சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற டைம் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். இப்போ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே டேட்டாவை மேனேஜ் பண்ணுவதற்கான ஒரு அப்ளிகேஷன்ங்கிறத எங்களுக்கு என்ன செய்யலாம், வேலையும் கொள்ளலாம். இப்போ டேட்டாஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது, எங்களுக்கு தேவையான மாதிரி ஆர்டர் பண்ணி கொள்றது, இதை மாதிரியாக என்ன ஒருத்தர டீட்டெயில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் டீட்டெயில், இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் முறைமைப்படுத்தப்படாத டேட்டாஸை வந்து என்ன செய்யறதுலாம் ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி எஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு software தான் இந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். இப்படி டேட்டா பேஸுக்குன்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இயக்குது. அப்படி இருந்தாலும் மைக்ரோசாஃப்டால டெவலப் பண்ணப்பட்ட எக்ஸஸ்ங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது இல்லாம MySQL அதே மாதிரி MongoDB அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. சிலது வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டி. MySQLங்கிறது மைக்ரோசாஃப்ட் அதை லான்ச் பண்ணது. சிலது வந்து நாங்கள் என்ன செய்யணும், பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கணும். சிலது வந்து என்ன செய்யலாம், எடுத்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா ஒன்று வந்து நினைக்கிறேன். அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் செட் ஆஃப் டேட்டா என்ன செய்யறது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்வதற்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன். அப்போ அதில் நாங்கள் பார்க்க போறது இன்னைக்கு வந்து எக்ஸஸ் எக்ஸஸை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, எங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொள்றதுங்கிறத நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் வந்து பட் சில டைம்ஸ் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி எனக்கு என்ன செய்யறாங்க, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவதற்கான நிறைய ப்ரீடிஃபைன்டான டெம்ப்ளேட்ஸ் தந்திப்பாங்க. மேனேஜ்மெண்ட், டாஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்படியாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான நிறைய இது யூஸ் பண்ணப்படுது. அப்படி இல்லாம நாங்க என்ன செய்ய, முதலாவதாக நாங்கள் இந்த எக்ஸஸ் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண எங்களுக்கு கிடைக்கும் இன்டர்ஃபேஸ் வந்து தரேன். சரி, இப்ப நான் ஆரம்பமா என்ன செய்யணும் சொன்னா, இப்ப நான் வேர்ட் ஓபன் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யணும், வேர்ட் ஓபன் பண்ணேன் என்ன செய்யணும், வேர்ட் வந்து இப்படி ஓப்பன் எங்களை யூஸ் இன்டர்ஃபேஸ் வந்து நான் எங்களுக்கு தேவையான இது என்ன செய்வேன், இன்னைக்கு டைப் பண்ணிக்கொள்வோம். ஆனா எக்ஸஸை பொறுத்த வரையில நாங்க எக்ஸஸ் ஆன் பண்ணி ஓப்பன் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால்
எங்களுக்கு blank டேட்டாபேஸ் இதை நாங்க கிரியேட் பண்ண வேண்டிய blank டேட்டாபேஸை நாங்க ஓப்பன் பண்றோம்னு சொன்னா எங்களுக்கு வரக்கூடியது ஃபைல் நேம். நாங்க வேர்ட் வேர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன செய்யலாம், வேர்டுக்குள்ள போயிட்டு நாங்க எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், கண்ட்ரோலோட கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்வோம். ஆனா இங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க அந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாலே என்ன செய்யறது, நாங்க அந்த டேட்டா பேஸ் நேம் அன்னைக்கு நாங்க மென்ஷன் பண்றோம். அதே மாதிரி எந்த லொகேஷன்ல நாங்க சேவ் பண்ணணும்ங்கிறது அன்னைக்கு நாங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சிம்பிள் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஓகே. அப்ப இதுல பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் டாட் ஏசிசிடிவி அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அப்ப நாங்க வேர்ட்ல பார்த்தோம், நாங்க கொடுக்கக்கூடிய அந்த வேர்ட் ஃபைல் நேமோட சேர்த்து டாட் டாக்ஸ் லீக் இல்லையா, பவர் பாயிண்ட்ல பிபிடிஎக்ஸ் லீக். எக்ஸல் எடுத்துக்கொண்டா எக்ஸல் எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்டென்ஷன். இப்போ டேட்டா பேஸ்ல வந்து எக்ஸஸ் நாங்க சேவ் பண்ண பொழுது ஏசிசிடிபி அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யும், எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் என்னத்துக்கு நாம சொல்றோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஃபைல் டைப் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணா தான் எங்களுக்கு பின்னால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சரியா? அடுத்து வந்து என்ன செய்வோம், எந்த இடத்துல நான் இதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து நான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. எங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ டயலாக் பாக்ஸ் வரும். நான் இப்போ சும்மா என்ன செய்யறது, டெஸ்க்டாப்ல என்ன செய்யறேன், ஸ்டூடெண்ட் ஏசிடிங்கிறத சேவ் பண்ணி சொல்றேன். ஓகேவா? ஓகே. தென் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு பேர் கொடுப்போம், ஃபைல் நேம் கொடுத்துட்டு தென் லொகேஷன் செட் பண்ணிட்டோம். அப்புறம் எங்களுக்கு வெரி நெக்ஸ்ட் நினைக்கிறது கிரியேட் என்ன ஆப்ஷனை கொடுத்தோம் சொன்னால் என்ன செஞ்சிடும், எங்களுக்கு டேட்டா பேஸ் என்ன செஞ்சிடும், இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். தானே? சரி. இப்ப இந்த டேட்டா பேஸுங்கிறத பொறுத்தவரையில நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எங்களோட டேட்டாஸை மேனேஜ் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அப்ப எப்படி நாங்க எங்களோட டேட்டாவை நாங்க மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் இதுல எங்களுக்கு டேபிள்ஸ் இருக்கு. எங்களோட டேட்டாவை டேபிள் யூஸ் பண்ணி என்ன செய்யறது, ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. குவாரிஸ் யூஸ் பண்றது. குவாரிஸ் சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சீக்கிர டைம்ல நான் என்ன செய்வேன்னா எங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன செய்யறது நாங்க எடுத்துக்கொள்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டோம்னா அந்த இந்த கம்பெனில எம்ப்ளாயிஸ் நிறைய இருப்பாங்க இல்லையா. இப்ப அவங்களோட ஐடிக்கும் அவங்களோட நேமிக்கும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதே மாதிரி அவங்களோட லொக்கேஷனிக்கும் தென் அவங்களோட இமெயில் ஐடிக்கும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாஸ் இருக்கும். இப்போ அந்த டைம்ல என்ன செய்யறது, நாங்க ஸ்பெசிஃபிக்கான டேட்டாஸ் இப்போ நாங்க எம்ப்ளாயி ஐடி அண்ட் இமெயில் ஐடி அதே மாதிரி அவரோட கான்டாக்ட் நம்பர். அப்ப இவ்வளவு இந்த மூணு தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இந்த குவாரி யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கொள்ளும், நாங்க எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி எங்களோட டேட்டா என்ன செய்யறது, நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொள்றது. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி என்ன செய்யலாம், டேட்டாஸை நாங்க ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இப்ப இந்த டேபிள் குவாரிஸ் ஃபார்ம்ஸ் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ஆள் தான் டேபிள். நாங்க எங்களோட எக்ஸஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் நான் எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் டேபிள் டிசைனில் போய் என்ன செய்யணும், டேபிளை கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்புறம் தான் எங்களுக்கு அந்த டேபிளை வச்சு தான் எங்களுக்கு குவாரிஸாக இருக்கலாம், ஃபார்ம்ஸாக இருக்கலாம், ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் டேபிள்னு ஒன்று இல்லாமல் என்ன செய்ய முடியாது, எங்களால் குவாரிஸோ ஃபார்ம்ஸோ ரிப்போர்ட்ஸோ கிரியேட் பண்ணே இல்லாது. கட்டாயம் அன்னைக்கு டேபிள் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த மற்ற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி. சரிதானே? அடுத்து வந்து ஆஹ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஜஸ்ட் லுக் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி தானே, கொலம்ஸ் கொலம்ஸ் அண்ட் ரோஸ் அப்படியா என்ன செய்யும்.
ஜஸ்ட் லுக் பண்றதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸல் வந்து நாங்க யூஸ் பண்றது வந்து பொதுவா வந்து மேத்ஸ் சம்பந்தமான மேத்தமெட்டிக்கல் அதே மாதிரி கல்குலேஷன் சம்பந்தமான ஒர்க்ஸ் நாங்க எஃபிஷியண்டா என்ன செய்யறதுக்கு செஞ்சு கொள்ள முடியுமானதுக்காகத்தான் செஞ்சு கொள்றதுக்கு தான் நாங்க எக்ஸல் யூஸ் பண்ணோம். ஆனா எக்ஸஸ்ங்கிறது மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமானது இல்லாட்டியும் அது வந்து பெரும்பாலும் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு தான் நான் என்ன செய்வேன் எக்ஸஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நாங்க எக்ஸஸ் நாங்க என்ன செஞ்சிட்டோம், இந்த ஃபைல வந்து ஒரு டேட்டா பேஸ், இது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான் கிரியேட் பண்ணும். ஃபைல போய் என்ன செஞ்சோம், பிளாங்க் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா? இப்போ எங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் என்ன செஞ்சோம் கிரியேட் ஆகிட்டு. இப்போ நாங்க என்ன செய்யணும் சொன்னால், இந்த டேபிள்ங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. என்ன செய்யும், நாங்கள் ஓனா எங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டாவை கஸ்டமைஸ் பண்ணி நான் என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டாவை செட் பண்ணி கொள்ளலாம். சரி. ஓகே. இப்போ நாங்கள் முதலாவது டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், டேபிள் டிசைன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுவோம். இப்போ டேபிள் டிசைன் என்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னா எங்களுக்கு என்ன செய்யும், ஃபீல்ட் நேம் அண்ட் டேட்டா டைப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து எங்களுக்கு அப்பியர் ஆகும். இப்போ இதில் தான் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். அந்த டீட்டெயிலுக்கான டேட்டா டைப்பிங் நீங்கள் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இங்கே நீங்கள் டேட்டா டைப்னு சொல்ல போகிறோம் ஒரு ஞாபகம் வரும். நான் ஒரு எக்ஸல் படிக்கவங்களையும் நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரியான டேட்டாவை நாங்கள் இனி செலக்ட் கொடுக்க போகிறோமோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேட் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுக்க போகிறோம்னு சொன்னால் டேட்டா டைப் வந்து டேட் அண்ட் டைம் லைக்கும். அதே மாதிரி எனக்கு சேலரி கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இங்கே கரன்சி லைக்கும். சரி, அப்போ நாங்கள் இதை பற்றி எக்ஸல்லையும் சொன்னோம் இல்லையா? அப்போ ஃபீல்ட் நேம் டேட்டா டைப்புங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஃபீல்ட் நேம்ங்கிறது நீங்கள் இப்போ ஃபீல்ட் நேம்ங்கிறது நாங்கள் எக்ஸல்ல பார்த்த மாதிரி தான். ஃபீல்ட் நேம்ங்கிறது கொலம். சரிதானே, வேலைக்கு தானே கொலம். ஒன் கொலம், இது ஒரு கொலம், இது ஒரு கொலம்னு சொன்ன அந்த எக்ஸல்ல காட்டுறதா இருந்தா இங்க பாருங்க. அப்ப ஏ டி சி ஜி, அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, கொலம் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி 1 2 3 4 5 6 ரோஸ், இதெல்லாம் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிடையாக இருக்கிறது, சரி, நிலைக்குத்தா இருக்கிறது அவ்வளோ வந்து என்ன நாங்க கொலம் சொல்லுவோம். கிடையா இருக்கிறது எல்லாமே ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த டேட்டா பேஸ்ல என்ன இருக்கு, சரிதானே? ஃபீல்ட் நேம்டு நான் கொடுக்குற அவ்வளவுமே எங்களுக்கு கொலம் வைஸாக வரப்போகுது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நாங்க நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் நாங்க இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி என்ன செய்வேன், நாங்கள் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்வோம் சொன்னால், ஸ்டூடெண்ட்டாக இருந்துன்னு சொன்னால் பொதுவாக வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் கீழே ஸ்டூடெண்ட் ஐப்பன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் தந்திப்போம். அப்போ ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஓகேவா, ஸ்டூடெண்ட் ஐடி நாங்கள் என்ன செய்கிறோம், முதலாவது டீட்டெயிலை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அந்த டேட்டா டைப் என்ன செய்யறது நாங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட், நம்பர், லார்ஜ் நம்பர், டேட், டைம், டேட் அண்ட் டைம், எக்ஸ்டர்ன், கரன்சி, நம்பர்னு சொல்லி எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஓனோ பூலியன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் கொடுக்குறது அல்லது எஸ்ஓனோ கொடுக்கலாம். ஓஎல்இன்னு சொன்னால் இது வந்து டேட்டாவை லிங்க் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். இது ஆப்ஜெக்ட் லிங்கிங் ஓ எம்பெடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் லிங்கிங் ஓ எம்பெடிங்
அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி ஒரு ஃபைல் ஒரு ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே மாதிரி ஹைப்பர் லிங்க்ஸும் என்ன செய்யறது அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அட்டாச்மெண்ட். அப்போ இந்த மூணு இதுவும் வந்து ஆப்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோட்டோவையோ ஒரு இதையோ நாங்கள் செய்யறது அட்டாச் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறது. கல்குலேட்டேட்டுங்கிறது என்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. லுக்அப் விசார்டுங்கிறது நாங்கள் வேறொரு டேபிள் இப்போ நாங்கள் இன்னொரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் என்ன ஸ்டூடெண்ட் ஓ எப்படி கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போ கோர்ஸ் டீடைல்ல ஒரு வேறொரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். அப்போ கோர்ஸ் டீடைல் என்ன செய்யறது அவரை நாங்கள் இங்கே ஸ்டூடெண்ட் பர்சனல் டீடைல்குள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா லுக்அப் விசார்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொன்னா இங்க நீ பாருங்க ஃபீல்ட் சைஸ் வந்து 255. சரிதானே? இந்த கரெக்டஸ்ட் அளவு வந்து 255. இவ்வளவு தானே என்ன செய்யலாம் எங்களுக்கு இங்க நீங்க டைப் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் கொடுக்க இந்த ஃபீல்டில் நான் ஷார்ட் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தோம்னு சொன்னா 255 கரெக்டர்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ண இயலும். அது மாதிரி லாங் டெக்ஸ்ட் கொடுத்தோன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களுக்கு 255 இல்லை அது இல்லாமல் என்ன செய்யலாம் எங்களுக்கு அதிகமான கேரக்டர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளே இயலும். அது மாதிரி நம்பர் கொடுக்கலாம். நம்பர்லையும் என்ன செய்யுது எங்களுக்கு பைட் இன்டீஜர் லாங் இன்டீஜர் சிங்கிள் டபுள் அப்ளிகேஷன் ஐடி ஜிமெயில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பர் ஆப்ஷன் தேவையான மாதிரி என்ன செய்யலாம் எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ் நம்பர் டேட் அண்ட் டைம் எடுத்து பண்ணி என்ன பார்க்கலாம் டேட் லாங் டேட் மீடியம் டேட் ஷார்ட் டேட் அப்போ இதெல்லாம் நாங்கள் எக்ஸல்லையும் இதே மாதிரி வந்துச்சு இல்லையா லாங் டேட் மீடியம் டேட் ஷார்ட் டேட் அதே மாதிரி டைம்லையும் வந்து லாங் டைம் மீடியம் டைம் ஷார்ட் டைம்னு சொல்லி ஆப்ஷன் நிற்குது. சரிதானே? அதே மாதிரி கரன்சி கரன்சிலையும் வந்து யூரோ ஃபிக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெர்சன்டேஜ் சரியான சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லி கரன்சிலையும் எங்களுக்கு ஆப்ஷன் தந்திக்கலாம். அதே மாதிரி எஸ்ஓனோ எடுத்தீங்கன்னு சொன்னனால அங்கே நீங்கள் என்ன செய்யலாம் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் கொடுக்கலாம். எஸ்ஓனோ ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனையும் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்க போகிறோம் ஷார்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ நாங்கள் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் ஐடியில் நம்பர் மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னா என்ன செய்யறது இப்போ 001 இல்லாட்டி 002 003ன்னு சொல்லி நம்பர்ஸ் மட்டும் வருமா இருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நம்பர் ஆப்ஷனோ கொடுப்போம். அப்படி இல்லாமல் ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால் ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம் நம்பர்ஸ் அண்ட் அல்ஃபா நியூமெரிக் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம் லெட்டர்ஸ் டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நாங்கள் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுப்போமா இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு இன்னைக்கு நம்பர் கொடுத்துட்டு நாங்கள் டேட்டாவை இன்புட் பண்ணக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரைட் மைண்ட்ஸ்னு சொன்னால் BM001 அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுப்போமா இருந்தால் அன்னைக்கு எரர் மெசேஜ் எங்களுக்கு காட்டும். ஏன்னு சொன்னால் இங்கே நம்பர் மட்டும்தானே எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணல இன்புட்டாக கொடுக்கல. அப்படி இல்லாமல் நம்ம ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன செய்யலாம் எங்களுக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸையும் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? தென் நான் என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஃபீல்டு எடுப்போம். தென் லாஸ்ட் ஓகேவா? அப்புறம் வந்து டிஓபி டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்ரிவேஷன். ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் டிஓபி. தென் இமெயில் அட்ரஸ் ஃபோன். ஓகேவா? இதே மாதிரி அவருக்கு என்ன செய்யலாம் போஸ்ட் டியூரேஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒரு ரெஜிஸ்டரா இருக்கான்னு சொன்னால அவருக்கு போஸ்ட் டியூரேஷன் என்ன செய்யலாம் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ போஸ்ட் டியூரேஷன். அதே மாதிரி ஃபீஸ் அவர் அந்த கோர்ஸுக்கு சேர்ந்தாரு சொன்னால் இந்த கோர்ஸுக்கு தவிர இவ்வளவு ஃபீ கட்டுவாங்க.
அவர் எவ்வளவு பே பண்ணிக்கிறார். அப்ப ஃபீஸ் பெய்ட் எவ்வளோ ரெண்டு மாதம் கட்ட வேண்டிக்குது. ஃபீஸ் பேலன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், செக் பாக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி எஸ் ஓ நோ கொடுக்கறதுக்கு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் அவருக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டாச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நான் என்ன செய்யறேன், இன்னொரு ஃபீல்டு எடுத்துக்கிறேன். இதுல பார்த்துன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்திக்கிறோம், ஃபர்ஸ்ட் நேம் ஷார்ட் டெக்ஸ்ட். ஓகே. லாஸ்ட் நேம் ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்திக்கிறோம். ஓகேவா? அடுத்தது டேட் ஆஃப் பர்த் நான் என்ன செய்வோம், டேட் அண்ட் டைம் இதில் கொடுப்போம். எங்களுக்கு என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு டேட் மட்டும் வேணுமா இல்லாட்டி டைம் வேணும். டைம் வந்து நான் கொடுக்குறது இல்லை தானே இல்லையா. இப்போ எங்களுக்கு என்ன செய்யறது, மீடியம் நான் வந்து இன்னைக்கு மீடியம் டைம் மீடியம் டேட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வேன். அடுத்த இமெயில். ஓகே. என்ன ஷார்ட் டெக்ஸ்ட் ஃபோனும் ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்கும். பாஸ்ட் டியூரேஷன் வந்து என்ன டேட் அண்ட் டைம்ல கொடுப்போம். எவ்வளோ எவ்வளோ நேரம். தென் ஃபீஸுங்கிறது கரன்சி. ஓகேவா? அதே மாதிரி ஃபீஸ் பெய்டும் கரன்சியில் கொடுப்போம். ஃபீஸ் பேலன்ஸ் கரன்சி. சரி. ஆ ஓகே. இப்போ ஃபீஸ் பேலன்ஸுங்கிறது நாங்கள் வந்து என்ன செய்யறது, இப்போ எவ்வளோ ஃபீஸ் கட்டணும். இப்போ 10,000 சொன்னால் அது ஃபீஸ் அமௌண்ட் இல்லையா. தென் ஃபீஸ் பெய்ட் எவ்வளோ கட்டிக்கிறாரு. அப்போ எவ்வளோ கட்டணும். 10,000 அவர் கட்டிக்கிறது 5,000 சொன்னால் எவ்வளோ பேலன்ஸ் ஆகுது, இன்னும் 5,000 எங்களுக்கு ஆட்டோவா காட்டணும் இல்லையா. அது இப்போ 10,000 ரூபால 8,000 தான் கொடுத்திக்கிறாருன்னு சொன்னால் 2,000 பேலன்ஸ் சீக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நீ காட்டும். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கல்குலேட்டட் என்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணும். கல்குலேட்டட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு எக்ஸ்பிரஷன் பில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஃபீஸ்ல இருந்து ஃபீஸ் பெய்டு நாங்கள் கழிச்சா தானே செய்யலாம். எங்களுக்கு ஃபீஸ் பேலன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு டெக் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நான் கொடுத்திக்கிறது ஃபீஸ். ஃபீஸ்ங்கிறதுல இருந்து நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் ஃபீஸ் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ ஃபீஸ்ல இருந்து ஃபீஸ் பேலன்ஸை மைனஸ் பண்ணி தான் எங்களுக்கு சாரி ஃபீஸ் பெய்ட். சரி, எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அதுல இருந்து எவ்வளோ கட்டிக்கிறாரோ அதை கழிச்சா தான் எங்களுக்கு பேலன்ஸா அவர் எவ்வளோ கட்டணுங்கிறத கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். தென் ஓகே கொடுக்குறோம். அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் அவருக்கு இஷ்யூ பண்ணப்பட்டுட்டா இல்லையா அப்படின்னு அதுக்கு நான் என்ன செய்யலாம், எஸ் ஓ நோங்கிறது கொடுக்கலாம். சரிதானே. நேற்று சொன்ன மாதிரி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், எஸ் ஓ நோ, நோ இந்த ஆப்ஷனே நிற்கும். அப்போ இன்னைக்கு நாங்கள் எஸ் ஓ நோங்கிறது கொடுப்போம். ஓகே. அடுத்து நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணக்குள்ள எனக்கு பிரைமரி கீ அப்படின்னு ஒன்று கட்டாயம் கொடுக்கணும். இப்போ நாங்கள் பிரைமரி கீயை கொடுக்காம நாங்கள் இதை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் இருந்தேன்னு சொன்னால் சம்டைம்ஸ் எரர் வரும். பிறகு வந்து நாங்கள் என்ன செய்யணும், அதை வந்து பிரைமரி கீயை கொடுக்குறது வந்து சில இஷ்யூஸ் வரும். அதனால நாங்கள் பிரைமரி கீன்ற ஒரு கீயை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பிரைமரி கீன்னு சொன்னது என்னன்னு சொன்னால் ஒரு டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ண டைம்ல அந்த டேபிள்ல யுனிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை எங்களுக்கு என்ன செய்யறது, ஸ்பெசிஃபை பண்ணி எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரவர் தான் பிரைமரி கீ. அப்ப இப்ப ஸ்டூடெண்ட் ஐடி இப்ப இதுல எதை எங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம் பிரைமரி கீயா வைக்கலாம்னு பார்த்தோன்னு சொன்னா, இப்ப சில டைம்ல ஃபர்ஸ்ட் நேம் ஒருத்தருக்கு ஏண்ட ஒரு நேம் இருக்குமா இருந்தா அதே மாதிரி சம்டைம்ஸ் இன்னொருத்தருக்கு அதே நேம் ஈக்கலாம் இல்லையா. டேட் ஆஃப் பர்த் அதே டேட்ல பிறந்திக்கலாம். சரிதானே. அப்ப இதுல எதை நாங்க கொடுக்கலாம்னு பார்த்தா யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் நாங்க கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான், ஒரு ஐடி நம்பர் தான் நீக்க முடியாது. இப்ப என்ஐசி எடுத்துக்கொண்டாலும்
ஒருத்தருக்கு ஒரு என்ஐசி நம்பர் தான் நீக்கும். வேறொருத்தருக்கு அதே நம்பர்ல என்ன செய்யாது, என்ஐசி ஈக்காது. அப்ப ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டை வந்து அப்ப நாங்க பிரைமரிக்கு செலக்ட் பண்ற டைம்ல யுனிக்கா அந்த டேபிள்ல நாங்க யாரை யுனிக்கா வைக்கிறோமோ அவருக்கு தான் அந்த பிரைமரி கொடுப்போம். இந்த பிரைமரிக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, சம்டைம்ஸ் இப்ப நாங்க ஒரு டேபிள் தானே கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாம நாங்க 2 or 3 டேபிள்ஸ் கிரியேட் பண்ற டைம்ல எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒன்று இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த டேபிளையும் அந்த டேபிளையும் இப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டூடெண்ட் பர்சனல் டீடைல் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதை நாங்க என்ன செய்யறது, கோர்ஸ் டியூரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து எதோட சம்மந்தப்பட்டது, கோர்ஸோட சம்மந்தப்பட்டது இல்லையா. அப்ப கோர்ஸுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ற டைம்ல அப்ப இந்த பர்சனல் டீடைலும் கோர்ஸ் டீடைலும் என்ன செய்யணும், ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கு இந்த இடையில நாங்க ஆஹ், தொடர்பு ஏற்படுத்தணும். அப்ப அந்த மாதிரியான டைம்ல கட்டாயம் இந்த பிரைமரிக்கு இருந்தால்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், அப்படியான ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா. அப்ப நாங்க என்ன செய்வோம், இன்னைக்கு ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற பிரைமரிக்கு ஆப்ஷனை கொடுத்தேன். எங்களுக்கு இன்னைக்கு மாதிரி ஒரு அடையாளம் உண்டு எனக்கு பேர் ஆகும். தென் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் அடுத்தது இது வந்து டிசைன் வியூவில் இருக்குது. சரி, நாங்கள் கிரியேட்டுக்கு போயிட்டு டேபிள் டிசைன் தானே கொடுத்தோம். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை வந்து டேட்டா ஷீட் வியூக்கு மாற்ற போறோம். அதுக்கு முன்னால இன்னைக்கு எங்களுக்கு இன்சர்ட் ரோஸ் delete ரோஸ் இப்படியான 2 ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்ப சர்டிபிகேட்டுங்கிறவரை இன்னைக்கு நாங்க மாறி டைப் பண்ணிட்டு இப்ப திருப்பி இதை delete பண்ணிட்டு திருப்பி புதுசா ஒரு இடத்துல போய் டைப் பண்றது கஷ்டம். அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு இவரை நாங்க தேவையான இடத்துல இவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் நீங்க வச்சுட்டு சொன்னால் என்ன செய்யும், உங்களுக்கு இப்படி மூவ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுக்கு சர்டிபிகேட்டுக்கு முன்னால ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். இல்ல தேவையில்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், delete ரோ கொடுத்து அதை delete பண்ணி கொள்ளலாம். ஓகேவா. இந்த ஆப்ஷனாக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். தென் எங்களுக்கு என்ன செய்யலாம், டிசைன் வியூல இருந்து டேட்டா ஷீட் வியூ இப்படியும் நாங்கள் மூவ் பண்ணலாம். அல்லது எங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க நிற்கும் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் தந்திக்கிறோம். அந்த ஆப்ஷனை நாங்க கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், டேட்டா ஷீட் வியூ ட்ராவல் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா. இப்போ நாங்க டேட்டா ஷீட் வியூக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன் எங்களுக்கு கேட்டு வரும். இப்போ டேபிளோட நேமு டேபிள் 1 நிற்குது. நாங்கள் என்ன செய்வோம், பர்சனல் டீடைல் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கொள்ளும். ஓகேவா. சேவ் பண்ணிட்டு நாங்க டேட்டா ஷீட் வியூக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் நாங்க கிரியேட் பண்ணின அவ்வளோ வந்து என்ன செஞ்சிருக்கு, கொலம்ஸ் அடிப்படையில் எனக்கு வந்திக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஓகேவா, இமெயில், ஃபோன், சர்டிஃபிகேட், கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அப்ப நாங்க கிரியேட் பண்ணின டேபிள் வந்து என்ன செஞ்சுட்டு எங்களுக்கு இன்னைக்கு டேட்டாஸை இன்புட் பண்ற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை தண்ணி. அப்ப நாங்க இன்னைக்கு என்ன செய்வோம்? ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் டேட்டா இன்புட் பண்ணுவோம். பிஎன் மைனஸ் 001. ஓகேவா? அடுத்து வந்து அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன செய்யணும்? குமார் அப்படின்னு கொடுப்போம். தென் லாஸ்ட் நேம் வந்து தர்ஷன் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? ஓகே. தென் டேட் ஆஃப் பர்த். அப்போ டேட் ஆஃப் பர்த் ஃபீல்டை கிளிக் பண்ணினோடனே எங்களுக்கு என்ன செய்யுது? டேட் சிம்பிள் கேலண்டர் சைன் ஆடு வருது இல்லையா? அப்ப அதில் எங்களுக்கு டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? தென் இமெயில். அப்புறம் என்ன செய்யணும்? @com அப்படின்னு கொடுத்து அடுத்தது ஃபோன் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஓகே. சர்டிஃபிகேட் வந்து அவருக்கு இஷ்யூ பண்ணியாச்சா இல்லையான்னு இன்னைக்கு நான் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க. சர்டிஃபிகேட் ஒன்று டிக் பண்ணலாம், இல்லைன்னா டிக் பண்ணாம இருக்கலாம். அந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து என்ன செய்யுது? த்ரீ 3 months. ஓகேவா? அடுத்தது ஃபீஸ். சரி. கோர்ஸ் டியூரேஷன் வந்து எப்போ முடியுது அப்படின்றது நான் இன்னைக்கு செலக்ட் பண்றேன். கோர்ஸ் வந்து 2026 ஜனவரி 1 என்ன செய்யுது? இது முடியும். மற்ற ஃபீஸ் வந்து நான் எடுக்கிறது வந்து 10,000. ஓகேவா? எங்களுக்கு என்ன செய்யலாம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து டெசிமல்ஸ் கூடுதலா இருந்தா எங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து எவ்வளவு பே பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்து சொன்னா 8,000 அப்படின்னு கொடுப்போம். தென் இப்போ அவருக்கு பேலன்ஸ் ஒட்டோவா என்ன செஞ்சிட்டீங்க இன்னைக்கு? அது பேலன்ஸ் வந்துட்டு 2,000 ஒன்றும் பேலன்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் BM 002 அப்படின்னு கொடுப்போம். தென் ஃபர்ஸ்ட் நேம் வந்து அமித் அப்படின்னு கொடுப்போம். அடுத்தது ராஜா அப்படின்னு கொடுக்குறோம். தென் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன செய்யும்? சும்மா நார்மல் டேட் நான் கொடுக்குறேன். சரிதானே? ரஃபா கொடுக்குறேன். அடுத்தது இமெயில் அட்ரஸ். ஓகேவா? அதோட ஃபோன் நம்பர் கொடுப்போம். ஓகே. காஸ்ட் டியூரேஷன். தென் இவருடைய ஃபீஸும் வந்து 10,000. சரி. 10,000 இவர் பே பண்ணிக்கிறது 5,000 பே பண்ணிக்கிறது. ரொட்டோவோட பேலன்ஸ் வந்து என்ன செய்யுது?
5000 இன்னும் 5000 அவர் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருது. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து நார்மலா வந்து நான் என்ன செய்யறது, டேட்டா பேஸ் இப்படித்தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இப்படி ஒவ்வொருத்தர டேட்டா பேஸ் என்ன செய்யறது, நாங்க இன்புட் பண்ணிட்டே இருக்கணுமா, ஒருத்தர் வர வர என்ன செய்யணுமா, அவர்கிட்ட பேரை கொடுத்து கொடுத்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு சொன்னா, இன்னைக்கு நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா, இந்த டேபிள் நாங்க ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணினால் தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், குவாரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டேபிளை நாங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இப்படி நான் ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து இன்புட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி அந்த ஃபார்முக்கு மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணினா அந்த ஃபார்மை நாங்கள் ஃபில் பண்ணது மூலமாக எங்களுக்கு இங்கே நீங்கள் ஒட்டோவா டேட்டா அப்டேட் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார்ம் டிசைன் கிரியேட்டில் போயிட்டு கிரியேட்டில் போயிட்டு நாங்கள் பர்சனல் ஐடி இதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ ஃபீல்டும் அந்த ஃபார்மில் வரும். ஓகேவா? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபார்ம் இந்த ஆப்ஷனை நான் கிரியேட் பண்ணேன்னு சொன்னால் இந்த டேபிளில் கிரியேட் பண்ணி நான் அவ்வளோ எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி எங்களுக்கு கிரியேட் ஆகி வந்துட்டு. ஓகேவா? இது வந்து எங்கனைக்கு அங்கனைக்கு இருக்கிறது, இதுல சேஞ்ச் ஆகாது. எங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு நாங்க ஒரு புதுசா ஒரு டேட்டா இன்புட் பண்ண போறோம்னு சொன்னா இங்க பாருங்க, நியூ ரெக்கார்ட் இல்லாட்டி பிளாங்க் ரெக்கார்டு ஒரு ஆப்ஷனுக்கு கீழே இதை கொடுத்தோன்னு சொன்னா எங்களுக்கு ஆஹ் இது வந்து என்ன செஞ்சிடும், புதுசா ரெட் பண்ற மாதிரி எனக்கு வந்துடும். ஓகேவா? அப்புறம் என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு இந்த ஆப்ஷன் என்னை பாருங்க, ஃபார்ம் வியூக்கு போனோம்னு சொன்னா எங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி நாங்க கொடுத்தது வந்து EM002 கொடுத்தீங்க, இனி 3 கொடுப்போம். தென் நேம் வந்து அஹ்மத் அப்படின்னு கொடுப்போம். லாஸ்ட் நேம் வந்து ஓகேவா, யூஎம் உமர் அப்படின்னு கொடுப்போம். டேட் ஆஃப் பர்த் இங்கே செலக்ட் பண்ண வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அடுத்தது காம். ஓகேவா? ஃபோன் நம்பர் கொடுக்குறது, சர்டிஃபிகேட், கோர்ஸ் டியூரேஷன். ஓகேவா? அப்போ இப்படி ஃபில் பண்ணிட்டு என்ன செய்யலாம் எங்களுக்கு, இதை சேவ் பண்ணி நினைச்சேன்னால் எனக்கு என்ன செய்யுது எங்களுக்கு ஹோம். ஓகேவா? பர்சனல் ஃபார்ம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணும். ஓகேவா? சேவ் பண்ண எங்களுக்கு இங்கே வரும். தென் இவரை நான் என்ன செய்யறது, டேபிள் பர்சனல் டீடைல் என்ற டேபிளுக்கு கொண்டு போக என்ன செய்யலாம், எங்களுக்கு சேவ் ஆப்ஷனை கொடுத்தால் அன்னைக்கு ஒட்டவா டேபிளுக்கு போயிடும். ஓகேவா? சரிதானே? ஒட்டவா என்ன செஞ்சிருப்பாங்க, சேவ் ஆப்ஷனை கொடுத்தா அவங்க போயிட்டு. இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன செஞ்சு BM03, நான் BM0002ங்கிற டீட்டெயிலாம் சேவ் பண்ணல. அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு அதை delete ஆகிட்டு, சேவ் பண்ண அவன் நினைச்சிட்டு இதை போட்டு. ஓகேவா? இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ண டைம்ல மெசேஜ் ஒன்று வந்துட்டானே, சேவ் பண்ணிடல நீங்க, ஓகே ஷோ பண்ணிட்டீங்களான்னு. இப்போ சேவ் பண்ணனால அது போயிடுச்சு. ஓகேவா? அப்போ இங்க நீங்க பாருங்க, இன்னொரு டீட்டெயில நான் இன்னைக்கு கெட் பண்ணி காட்டுறேன். ஸ்டூடெண்ட் ஐடி ஃபோன். ஓகேவா? இன்னைக்கு நான் ஒரு டைம் கொடுக்குறேன். தென் நீ சேவ் பண்ணிட்டு இப்போ பர்சனல் ஐடிக்கு போயிட்டு பார்த்துருச்சு, நாங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிக்காது, நாங்கள் கொடுத்த டீட்டெயில் வந்து இன்னைக்கு இன்க்ளூட் ஆகிருக்காது. அப்போ நான் என்ன செய்யணும்னா ரிஃப்ரெஷ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடுத்துருச்சு, நான் ஆட்டோவாக என்ன செஞ்சிடலாம், நாங்கள் இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணது அப்படியே என்ன செஞ்சிடும், எனக்கு டேபிளுக்கு வந்துடும். அப்போ டேபிள்ல வந்து தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்க தேவையில்ல, எனக்கு வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எங்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்றது மூலமா என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்போ இன்னைக்கே என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி அவ்வளோத்தையும் இங்கேயே பார்த்து கொள்ளலாம். அடுத்த வந்து
டிசைன் வியூவில் வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த ஃபார்மை வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இன்னைக்கு ஃபார்ம் டிசைனிங் இது பாருங்க, எங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, லேபிள் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டன் இருக்குது. ஓகேவா? இப்போ சில டைம் இப்போ சேவ் பண்ணுறதுக்கு பட்டன் வச்சு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், கேன்சல் பண்ணுறதுக்கு வச்சு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறது, இந்த பேஜ் பிரேக் வைக்கிறது, ஃபோட்டோ யூஸ் பண்ணுறது, இதை மாதிரி அதே மாதிரி அட்டாச் பண்ணுறது, இதை மாதிரியால என்ன செய்யலாம் எங்களுக்கு இந்த ஃபோமை வந்து இன்னும் டைம் செலவழிச்சு நாங்கள் அழகாக கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து பேசிக்கான விஷயம்தான். இதை வச்சு என்ன செய்யறது, நீங்க இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி போகணும். ஓகேவா? அதே மாதிரி செக் பாக்ஸ் வைக்கிறது, நாங்கள் வந்து நேரத்தில் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வச்சோம் இல்லையா, இந்த வைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி இந்த ஃபோமை இன்னும் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? செய்வோம். இன்னொரு அப்படியே இந்த கீழே வைக்கிறது அப்படி என்ன செய்யணும்னா சைடில் போடும். இப்படியாக என்ன செஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு கீழே இருந்த தூக்கி நாங்கள் சைடில் வச்சுக்கிறோம். அப்ப இப்படியாக ஒரு ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணி கொள்ளலாம். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணின்னு சொன்னால் தானே எங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? தென் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்படி ஒரு ரோ டேட் ஆயிக்குது. சரிதானே? ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஆயிக்குது. இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா குவாரி ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப குவாரி கிரியேட் பண்ற டைம்ல இப்ப நாங்க குவாரி என்னன்னு சொன்னோம், அது தேவையான டேட்டாஸை மட்டும் தனியே பிரிச்சு எடுக்கிறது. அப்ப இதுக்கு நாங்க குவாரி டிசைனுக்கு போயிட்டு குவாரி டிசைனுக்கு போயிட்டு எங்களுக்கு என்ன செய்யும், சைடில் அந்த எங்கள்கிட்ட என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் நிற்குதோ அந்த டேபிள் அவ்வளோ இன்னைக்கு எப்படியரா எங்களுக்கு இப்போ கோர்ஸ் டீட்டெயில் டேபிள் மட்டும் தான் நிற்குது. ஸோ கோர்ஸ் டீட்டெயில் டேபிள் மட்டும் வந்திக்கிங்க இன்னைக்கு. கோர்ஸ் டீட்டெயில் டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அதுக்குள்ளுக்கு இருக்கிற ஃபீல்டு அவ்வளோ எங்களுக்கு இன்னைக்கு காட்டு. இதில் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நான் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிக்கொள்ளும். எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி ஐடிங்கிறது தேவை, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது தேவை. அப்போ இங்கே டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து தென் ஸ்டூடெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நேம். சரிதானே? வேற எங்களுக்கு வந்து அவரோட கோர்ஸ் நேம், என்ன கோர்ஸ் செய்கிறாரு, அப்புறம் அவரோட ஃபீஸ் பேலன்ஸ், இவ்வளவும் தான் எங்களுக்கு தேவை. இந்த டேட்டா மட்டும் என்ன செஞ்சுட்டா தா அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய மீனிங். அப்போ நான் கொடுத்துட்டு ரன் என்றதை கொடுத்தேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், நாங்கள் கொடுத்த எங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளோ பேருடையும் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், கோர்ஸ் நேம், ஃபீஸ் பேலன்ஸ். அப்ப இப்படி எங்களுக்கு தேவையான டீட்டெயிலை மட்டும் அந்த குறித்த டேபிள் இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் நாங்க குவாரி யூஸ் பண்ணுவோம். தென் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வோம், சேவ் பண்ணிக்கொள்வோம். குவாரி ஒன் அப்படின்னே சேவ் பண்ணுவோம். சரிதானே? அப்ப நாங்க சொன்னோம் ஃபார்ம் கிரியேட் பண்ணதா இருந்தாலும் ஃபார்ம் கிரியேட் பண்ணோம், ஃபார்ம் வந்து டேபிள் வச்சு தான் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி குவாரிஸ் கிரியேட் பண்ணோம், குவாரிஸும் வந்து குவாரிஸும் வந்து நாங்கள் டேபிள் வச்சு தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்ப இப்படியா என்ன செய்யறது, நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கிற டைம்ல அவர்ல இருந்து தேவையான டீட்டெயிலை மட்டும் தனியை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நாங்க இந்த குவாரிஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப டேட்டா பேஸ்ங்கிறது பொதுவாக அவங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா ஒன்று வந்து நினைக்கிறேன். டேட்டா பேஸ்ங்கிறது நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எங்களோட டேட்டாஸை மேனேஜ் பண்ணி கொள்வதற்காக, சரிதானே, டேட்டா மேனேஜ் பண்ணி கொள்வதற்காக யூஸ் ஆகக்கூடிய
ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் அப்ளிகேஷனுங்கிறது. அந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷனுங்கிறதுல ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எக்ஸஸ் டேட்டாபேஸ், எக்ஸஸ்ங்கிற சாஃப்ட்வேர். சரிதானே? இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீடியோ சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொன்னால் வீடியோ பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், இப்போ விஎல்இ, அதே மாதிரி மீடியா பிளேயர், சரி, ரியல் ரியல் மீடியா பிளேயர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, வீடியோ பார்க்கறதுக்காண்டி வரக்கூடும். அதே மாதிரி சாங்ஸ் கேட்கறதுக்காண்டி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இது டேட்டாபேஸ், டேட்டா மேனேஜ் பண்ணக்கூடியதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எக்ஸஸ் சாஃப்ட்வேர். சரிதானே? இப்ப எங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு போனாலும், ஒரு இடத்துக்கு போனா, ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஸ்டூடெண்ட் டீட்டெயில பதிய சொன்னா எக்ஸல்ல யூஸ் பண்ணி செய்யறதை விட ஒரு எஃபிஷியன்டான மெத்தட் தான் வந்து இந்த எக்ஸஸ் யூஸ் பண்ணி நான் என்ன செய்யறது, டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். எக்ஸஸ்லயுமே எங்களுக்கு இதே வேலையை செய்யலாம். ஆனா எக்ஸஸ் வந்து வைக்கப்பட்டதுக்கான எக்ஸல் வந்து வைக்கப்பட்டதுக்கான கிரியேட் பண்ணப்பட்டு டெவலப் பண்ணப்பட்டதுக்கான நோக்கம் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணது இல்லை. எக்ஸலை யூஸ் பண்ணி கல்குலேஷன் சம்பந்தமான செய்யறது. இப்போ டேட்டா சம்பந்தமான வேலைகளை செய்வதற்கு டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணதுக்கு, அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண டைம்ல, ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற டைம்ல இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி என்ன செய்யறது, அந்த சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணிடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லொகின் பேஜ் எடுத்துக்கணும். வெப்சைட்ல போனோம்னு சொன்னா ஒரு லொகின் பேஜ், அந்த வெப்சைட்டுக்கு என்ன செய்யும், கட்டாயம் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, யூசர் நேம் கேட்பாங்க, அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்பாங்க, இமெயில் ஐடி கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க. அதெல்லாம் கொடுத்து லொகின் ஆகினா சைன் அப் பண்ணுன்னு சொன்னால் அந்த அவ்வளோ டேட்டா என்ன செய்யும், டேட்டா பேஸ்ல போயிட்டு அங்கே சேவ் ஆகும், அந்த வெப் சேவர்ல போயிட்டு சேவ் ஆகும். அப்போ ரிப்பீட் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு சைன்இன் பண்ணக்குள்ள ஒட்டோவா என்ன செய்யும், பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பேரை கொடுக்கக்குள்ள, இமெயில் அட்ரஸை கொடுக்கக்குள்ள ஒட்டோவாங்கனே காட்டும். அப்போ இது வந்து எங்களை வந்து எங்களோட டீட்டெயில் எல்லாமே என்ன செஞ்சுட்டு டேட்டா பேஸ்ல போயிட்டு சேவ் ஆகிட்டு. அப்போ அப்படியான ஒரு யூசேஜுக்கு இதே மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷனுக்கு பின்னாலையும் கட்டாயம் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்காக வேண்டி. சரிதானே? அப்போ இதையும் என்ன செய்யலாம், எங்களுக்கு இதில் அட்வான்ஸாக போகிறோன்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த டேட்டா பேஸ் எப்படி நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷனோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது சம்மந்தமாக என்ன செய்யலாம், அட்வான்ஸாக இதுக்கு இன்னும் போகல இதில் படிக்கலாம். அப்போ எக்ஸஸ்ல பேசிக்கான விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, அதில் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, குவாரி எப்படி கிரியேட் பண்ணு, ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிளில் வச்சு தான் என்ன செய்யறது, குவாரி, ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். தென் டேபிளில் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு சொன்னால் அதில் வந்து என்ன செய்யறது, ஒவ்வொரு டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை வச்சு ஃபில் பண்ணுவதன் மூலமாக என்ன செய்யலாம், டேபிளை அப்டேட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? இதான் வந்து எக்ஸஸ்ல சொல்ல வேண்டிய பேசிக்கான விஷயங்கள். உங்களுக்கு இது பெரும்பாலும் இந்த ஃபீல்ட்லேயே போறதாக இருந்தால் பெரும்பாலும் இது தேவைப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு பொதுவாக வந்து டெய்லி லைஃப்ல வந்து வேர்ட், எக்ஸல், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தான் பெரும்பாலும் தேவைப்பட்டது. அப்படி இல்லாமல் ஐடி ஃபீல்டில் ஐடி ஒரு டிகிரி செய்வதாக இருந்தேன்னு சொன்னால் டேட்டா பேஸ் சம்பந்தமா படிக்கிற டைம்ல எங்களுக்கு இது மிச்சம் தேவைப்படும். மற்றபடிக்கு எங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவைப்பட்டது நேரத்தோட ஸ்டார்ட்ல படிச்ச அந்த 3 சாஃப்ட்வேர் தான் எங்களுக்கு பெரும்பாலும் என்ன செய்யப்படும், தேவையா இருக்கு. இது இல்லாம எங்களுக்கு என்ன செய்யறது, மைக்ரோசாஃப்ட்ல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ப்ரொஜெக்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ ப்ரொஜெக்ட்ன்ற சாஃப்ட்வேர் வந்து எங்களோட ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற டைம்ல அந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு காலம் எடுத்து அந்த சாஃப்ட்வேரை செஞ்சு முடிக்கணும், எவ்வளோ காலம், எத்தனை மந்த்ஸ் எடுக்கும், எத்தனை இயர்ஸ் எடுக்கும், இல்லாட்டி எவ்வளோ டியூரேஷனுக்குள்ள அந்த சாஃப்ட்வேர் செஞ்சு முடிக்கணும், ஒரு சார்ட் கீறதுக்கு அந்த ப்ரொஜெக்ட் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் என்ன செய்யுது, ஒன் நோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நோட் பேட் யூஸ் பண்ண மாதிரி ஒன் நோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. இப்போ நான் இன்றைக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து எக்ஸஸ் சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள் பார்த்து முடிச்சேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் நினைக்கிறேன் ஜிமெயில் சம்பந்தமான, ஜிமெயில், ChatGPT, அதே மாதிரி லிங்க்டின், தென்
அதோட சேர்த்து லிங்க்டின் வேற என்ன சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவ்வளோ மாய்க்கு இல்லையா? இப்போ அதை பார்த்து நான் செய்வோம் எங்களோட கோர்ஸை ஷாலாக முடிச்சு கொள்வோம். இதை நான் என்ன செய்வோம் செஷனை வைண்ட் அப் பண்ணுறோம். ஓகேவா? ஜாக்கம்.